Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிடிஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்னோட ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் இப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஹேர் கட் பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா டென்ஸாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஹேர் ஃபர்ஸ்ட் நான் காட்டிடுறேன். ஸோ ஹேர் வந்து பார்த்தோன்னா நல்லாவே டென்ஸாக இருக்கும் அண்ட் லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணேன். ஸோ இப்போ ஹேர் வந்து நல்லா லென்த் ஆகிடுச்சு. சம்மர் சீசனில் வந்துட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகுது ஹேர் அதிகமாக இருக்கிறதுனால. வின்டரில் வந்துட்டு தலை குதிச்சா காய மாட்டேது. இல்லை, எனக்கு புரியல. ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் ஈவனாக ஃபேஸ் பண்ணுறதுனால சரி கொஞ்சம் ஹேர் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தோன்னா நான் போகிற சலூன் வந்து ஃப்ளார் சிக்னேச்சர் சலூன் கோயம்புத்தூரில் 400 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே, 400 ருபீஸ்க்கு சர்வீஸ் எப்படி இருக்குது இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் க்ரீன் ட்ரெண்ட்ஸில் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் 1200 வந்துடும், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே வந்துடும். இங்கே வந்து 400க்கு ஹேர் கட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து சர்வீஸ் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஹேர் கட் எப்படி பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் ப்ரைஸ் எல்லாம் ஓகேவா, அங்கே போனதுக்கப்புறம் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஹேர் கட் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஃப்ளார் சிக்னேச்சர் சலூனுக்கு போனோம். அங்கே வந்து சர்வீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 6:30க்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு 6:45க்கு போனோம். அதனால அங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் மழையாக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப கேட்டு பார்த்தோம், பட் அங்கே பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து இங்கே கட்டன் கலர் சஜஸ்ட் பண்ணாங்க காந்திபுரமில். சரி இங்கே வந்துட்டு ஹேர் கட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இங்கே வந்து 700+ சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஸோ நம்ம ஃப்ளார் சிக்னேச்சரில் 400 சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஹேர் கட் ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து கட்டன் கலரோட டைமிங் என்னன்னு சொல்லிடுறேன். மார்னிங் 9:45லேருந்து நைட் 8:30 வரைக்கும் கடை வந்து ஓப்பனிங்கில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 7:45 அந்த மாதிரி போனோம். நான் அப்பாயின்மெண்ட் கூட போடலை, பட் இருந்தாலும் 10 மினிட்ஸில் உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து எனக்கு ஹேர் வாஷ்க்கு தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் கச்சன்னு தான் இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ஒரு வாட்டி ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போயிடுங்க. பிகாஸ் அங்கே பண்ணுற ஹேர் வாஷ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ டீப்பாக பண்ணுற அளவுக்கு அங்கே ஃபெசிலிட்டியும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்டிங்க்கு உட்காந்தாச்சு. ஸோ கட்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து லேயர் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மீடியம் லேயர்ஸே பண்ணுங்கள், டீப் லேயர்ஸ் வேணான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டீப் லேயர்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வந்துட்டு கேர்லியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபேட்டாக தெரியும். ஸோ சப்பி ஃபேஸ் இருக்கவங்க வந்துட்டு மீடியம் லேயர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நான் ஒரு பேங்க்ஸ் கேட்டிருந்தேன் இது மாதிரி, பட் அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு ஃபைனல் அவுட்புட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ சலூன் பார்லர் கொஞ்சம் பெரிய லெவலில் போனோன்னா நம்ம மட்டும்தான் அந்த ஹேர் கட் ரூம்லேயே இருப்போம். பட் இது வந்து நார்மல் சலூன் மாதிரி பக்கத்துலேயே நிறைய சேர்ஸில் இருந்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஹேர் கட் முடித்தோடனே வந்து ப்ளோ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணவங்க ஒருத்தவங்க, ப்ளோ ட்ரை பண்ணுறவங்க ஒருத்தவங்க, ஸோ செட் பண்ணுறவங்க ஒருத்தவங்கன்னு பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறமா எப்படி எனக்கு கட் பண்ணாங்களோ அந்த லேயர்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு என்னமோ வந்து ஹேர் கட் பண்ணவங்களே செட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கு செட் பண்ணதுலையே வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக இல்லை. ஸோ ரொம்ப என்னோடய நார்மல் ஹேர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்துட்டு இந்த ஹேர் கட்டுக்கு வந்து ஒரு 5க்கு 4.6 வந்து ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ ஹேர் டெக்ஸ்சருமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு சீரம் அப்ளை பண்ணாங்க. அந்த சீரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன், பட் அது என்ன சீரம்னு நான் கேட்கல. பயங்கர ஷைனிங்காக இருந்துச்சு அதை அப்ளை பண்ணோன்னே. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் கேட்ட மாதிரியே மீடியம் லேயர்ஸ் பண்ணியிருக்காங்க.
எனக்கு வந்து பின்னாடி ஹேர் கட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஃப்ரண்ட்டில் வந்து நானே சொல்கிறேன், நான் கேட்ட மாதிரியே எனக்கு பண்ணலை. ஸோ ஃப்ரண்ட் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. காய்ஸ், ஹேர் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னோடய அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இங்கே சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டன் கலர் காந்திபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இங்கே உங்களுக்கு வேணும்னா விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹேர் கட்டுக்கு வந்து டோட்டலாக வந்து 650 சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் லாங் ஹேராக இருக்கிறதுனால 700 சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து அப்படியே வந்து ஐப்ரோ த்ரெட்டிங்கும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக வந்து எனக்கு சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வர வழியில் அப்படியே ஏதாவது சாப்பிட்லான்னா பர்மா பிரியாணி ஹோட்டலுக்கு போனோம். இது கணபதி டெக்ஸ்டைல் பாலம் கிட்டே இருக்குது. பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த பிரியாணி ஹோட்டலில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.